வணக்கம் நண்பர்களே. இன்று இலங்கையினுடைய அரசியல் நிலவரங்களில் எதிர்காலம் எவ்வாறு இருக்க போகிறது? இப்பொழுது பல பிரச்சனைகள் இருக்கின்றன. தமிழரசு கட்சிக்குள் பிரச்சனை, என்பிபி தற்பொழுது மிகப்பெரிய திண்டாட்டத்தில் இருக்கிறது. ஏனெனில் பொருளாதார பிரச்சனை மேலோங்கி இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த அரசியலை கொண்டு செலுத்த முடியுமா என்கின்ற கேள்வி பலதரப்பட்டவர்களாலும் அரசியல் விமர்சகர்களாலும் எழுப்பப்படுகிறது. கவிஞர் வாயச ஜெயபாலன் மற்றும் அரசியல் கருத்தாளர் எங்களோடு இருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம் வாயச ஜெயபாலன். வணக்கம். இலங்கையின் அரசியல் எதிர்காலம், தமிழர்களுடைய அரசியல் நிலவரங்களை எதிர்காலத்தில் எவ்வாறு அமைய போகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தமிழருடைய அரசியல் எதிர்காலம் தமிழரசு கட்சிக்குள்ள இப்ப இருக்கிற சிக்கல் எப்படி தீரப்போகிறதுங்கிறதுலதான் தங்கி இருக்கு. தமிழரசு கட்சி பழைய கட்சிக்காரர்களுடைய கையில கட்சி இருக்க வேணும். இளைஞர்கள் புதுசா வந்த இளைஞர்கள் அல்லது போர்க்காலம் வரைக்கும் SLP-ல முக்கிய பதவிகள் வச்சு போருக்கு ஆதரித்த இளைஞர்கள் எல்லாரும் கட்சிக்குள்ள வந்திருக்கிறார். அது பிரச்சனை இல்லை. ஆனா அவர்கள் தங்களை சுய விமர்சனம் செய்ய வேண்டும். சுமந்திரன், சாணக்கியன் உட்பட பலர் SLP-ல இருந்த சாணக்கியன், சுமந்திரன் மேற்கு தென்னிலங்கை கட்சிகளோட இருந்தவர். விடுதலை சாணக்கியன் இனப்படுகொலை காலத்திலே SLP-யோட இருந்தவர். இனப்படுகொலை முடிந்த பிறகு பிள்ளையானுடைய ஆதரவோட 2015 தேர்தலில் SLP யூனியன்ல எலெக்ஷன் கேட்டவர். அதுக்கு பிறகுதான் திடீரென்று தமிழரசு கட்சிக்கு உடனே டிக்கெட் கிடைச்சு 2020 4 வருஷத்துக்கு முந்தி தமிழரசு கட்சிக்கு எலெக்ஷன் கேட்டு வின் பண்ணவர். இப்ப 2வது தரம் வின் பண்ணியிருக்கார். அவரை மாதிரி அவர்ல உள்ள முக்கியமான விஷயம் அவர் ஃபீல்டுல வேலை செய்யறார். ஃபீல்டுல மக்களோட இறங்கி ஃபீல்டுல நிற்கிறார். அது மிக முக்கியமான விஷயம். ஆனா அந்த வகையில நாங்கள் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ற அதே நேரத்துல அவர் தன்னை சுய விமர்சனம் செய்து, ஏன் இனக்கொலை ரத்தம் தோய்ந்த கரங்களை அவர் சுய விமர்சனங்கள் மூலம்தான் கழுவ வேணும். இனக்கொலையின் போது SLP பிரமுறை இருந்து போட்டு இனக்கொலைக்கு பிறகு பிள்ளையானோட SLP எலெக்ஷன் கேட்டு போட்டு இன்னைக்கு திடீரென்று பிரபாகரன் மாதிரி பேசுகிறார். ஆனபடியா ஆனா அவருடைய வேலை முறைகள் பணியாற்ற முறைகள் உண்மையா வியப்பித்தது, பாராட்டப்பட வேண்டியது. அப்படியானவர் நிச்சயமா எங்களுக்கு தேவை. எங்களோட தலைமையில அப்படியானவர்கள் தேவை. ஆனா அவர் முதலில் தன்னை சுயவிமர்சனம் செய்யணும். ஏன் இனக்கொலையை ஆதரிச்சதுன்றதுக்கு அவர் காரணம் சொல்லணும் அல்லது மன்னிப்பு கோரணும். ஒன்று. 2வது கட்சியில இருந்த இந்த போராட்ட காலம் முழுவதும் கட்சியில இருந்து கட்சியுக்கா தியாகம் செய்தவர்களை தூக்கி எறிஞ்சு போட்டு பதவிக்கு வர வேணும் என்று அவசரப்படக்கூடாது. அவருடைய காலம் வரும் வரைக்கும் அவரு கட்சி பணி செய்ய வேண்டும். சுமந்திரனும் இதே மாதிரி தான் திடீரென்று கட்சிக்குள்ள அது வரைக்கும் அவருக்கும் கட்சிக்கும் அவருக்கும் போராட்டத்துக்கும் எந்த தொடரும் இருக்க இல்லை. கட்சிக்கு ஒரு அட்வொகேட் வேண்டாம், அட்வொகேட்டா காசை கொடுத்து வைக்கிறார். கட்சிக்கு தலைவர் ஆக்கிறார். அவர் அவரும் தன்னை சுய விமர்சனம் செய்ய வேண்டிய இதுகள் இருக்கு. அவருக்கும் அவர் திறமையானவர், அவர் நிச்சயமா கட்சி தேவை. ஆனா கட்சி தலைமையை கைப்பற்றவனும் கட்சி இருந்த பழைய ஆக்களை துரத்தவனும் அந்த நிலப்பாடு. இந்த பெண்கள் பற்றிய இதுல அவர் சொன்னது, பெண்களை காடுவோடு எல்லாம் தேடி காண இல்லைன்னு. 1000 பெண்களுடைய ரத்தத்துல அவருடைய தியாகத்துல தப்பி இருக்கிற பூமி இந்த பூமி, இந்த காப்பாற்றப்பட்டிருக்கிற பூமி இந்த பூமி. இன்றைக்கும் நடக்கிற போராட்டங்கள் காணாம போனவர்கள் தொடர்பாகவோ அல்லது இறந்து போனவர்கள் இல்லாட்டி சிறையில இருக்கிறவர்களுடைய விடுதலை எல்லா போராட்டத்திலும் முன்னுக்கு நிற்கிறது தமிழீழ பெண்கள். வடக்கு மாநிலமாக இருந்த கிழக்கு மாநிலம் இவ்வளவு பெண்கள் இருக்கக்கூடியதாக
பெண்களுடைய விண்ணப்பங்களை எல்லாத்தையும் மறைச்சு போட்டு ஒரு தான் காடுமாடு எல்லாம் தேடி பிடிச்சு 2-3 புது ஆட்களை கொண்டு வந்தார். இது வந்து கூட முழு தமிழினத்தையுமே அவமானப்படுத்துற, முழு பெண்களையுமே அவமானப்படுத்துற ஒரு முயற்சி. இப்ப நீங்கள் வந்து சாணக்கியன் மீது ஏன் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறீர்கள்? அவர் தமிழரசு கட்சியோடு நல்ல இணக்கப்பாட்டோடு தானே வேலை செய்து கொண்டிருக்கிறார். இல்ல குற்றச்சாட்டுகள் என்று நான் சொல்ல இல்லை. நீங்க விக்கிபீடியாவே எடுத்து பாருங்க. அவர் வந்து எங்களோட போராட்டத்தில் எங்களோட நிக்காதவர்கள் வந்து எங்களோட சேர்ந்து தமிழர்களோட சேர்ந்து தமிழர் கட்சியோட சேர்ந்து வேலை செய்யறதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா கட்சி தலைமை பதவியை பிடிக்க வேண்டும் என்று முயல்வதை நாங்கள் வரவேற்கிறார். அவர் வந்து தன்னை வந்து உண்மையான விசுவாசி என்று தான் ஊடுருவர் இல்ல, உண்மையான விசுவாசி என்றதை நிரூபிக்கிற வரைக்கும் 2015 வரைக்கும் 15 எலெக்ஷன் வரைக்கும் பிள்ளையானோடையும் தமிழர்ல துண்டு துண்டா வெட்ட வேண்டும் என்ற சுபனதேராவுடைய நண்பராகவும் அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவர் வந்து திடீரென்று பிரமாதமா சீட்ல வேலை செய்யற நாங்கள் அப்ரிசியேட் பண்ணினாலும் அவர் வந்து சுய விமர்சனம் செய்யணும். அதோட அவர் தன்னுடைய காலத்துக்காக காத்திருக்கவனும் விமர்சிக்கிற வரைக்கும் வந்து அவர் கட்சியில வந்து வெற்றி பெற்றார், கீழே நல்ல வேலை செய்யறாருன்றது வரவேற்கத்தக்க விஷயம். எங்க சந்தேகம் வருதுன்றா கட்சி தலைமையை கைப்பற்றதுக்கு அவர் முனைகிற இனத்துக்கு எதிரான அணியில இருந்துட்டு இனம் மாறி வந்தா நாங்க இனம் வரவேற்கத்தான் வேணும். ஆனா அவர் வந்து சுய விமர்சனம் செய்யணும். நான் இப்படி தவறு செய்துட்டு நான் என்ன சொல்லி சுய விமர்சனம் செய்யணும். ஆனால் வந்து மக்கள் அவருக்கு அதிகமான வாக்களித்து வெற்றி வாகை சூடி கொடுத்திருக்கின்றார்கள். நீங்க வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு சாணக்கியனை விமர்சித்தால் சரியா? நாங்கள் வெளிநாடுகள்ல இருக்க உள்நாடுகள்ல இருக்கிற பிரச்சனை எந்த மக்கள் அதிகமா வாக்கு கொடுத்தா அது மகிழ்ச்சியான விஷயம் தான். மக்கள் வாக்கு கொடுத்தா கட்சியை கைப்பற்றதுக்கு அவர் முனையக்கூடாது. அவர் மக்கள் வாக்கு கொடுத்தா அவர் இன்னும் தீவிரமா வேலை செய்ய வேணும், கட்சி குலைக்க வேணும். சுய விமர்சனம் தான் கடந்த காலத்தில் செய்த சரியென்ற நிலை, கடந்த காலத்தில் செய்த சரியென்ற நிலையோட நிலைப்பாடுகளோட அவர் இருக்கிறார். கடந்த காலத்தில் செய்த அவர் பிழைன்னு கருதுனா அதை வந்து அவர் சொல்லி அது தொடர்பா மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த அது ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் கொஞ்ச காலத்துக்காவது கட்சி பணி செய்ய வேணும். 4 வருஷத்துக்குள்ள கட்சி தலைமையை கைப்பற்றக்கூடாது. இப்ப நீங்கள் வந்து ஒரு கட்சி இருக்கிறீங்க, திடீரென்று ஒருத்தர் எதிர்கட்சியில இருந்து வந்து கட்சி தலைமையை கேட்டா கொடுத்துருவீங்களா? எந்த கட்சி கொடுக்கும்? உலகத்துல எந்த கட்சி கொடுக்கும்? உலகத்துல எந்த கட்சியில கேட்கலாம்? ஆனால் இப்ப இந்த விமர்சனங்கள் வந்து இப்பொழுதுதானே வைக்கப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் அவர் நீண்ட காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அவர் பேசிய பேச்சுக்களை எல்லோரும் ரசித்தார்கள், முக்கியத்துவப்படுத்தினார்கள். இப்பொழுதுதான் இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. இது ஒரு திறமை. 2000 எத்தனாம் ஆண்டு ஒரு எலெக்ஷன் கேட்டு முதல் பாராளுமன்றத்துக்கு வந்தவர் நீண்ட காலமா பாராளுமன்றம் இருந்த மாதிரி நீங்கள் சொல்றீங்க. ஆச்சரியமா இருக்கு. இது வந்து அவர் வந்து களப்பணியாற்றுறதாலே அடிக்கடி செய்தி வர்றதாலே நீண்ட காலம் இருக்கிற மாதிரி இருக்கு. அவர் 20ஆம் ஆண்டுதான் தேர்தல் முதல் தேர்தல்ல வெற்றி அடைஞ்சு அப்புறம் இப்ப 2வது தேர்தல்ல வெற்றி அடைஞ்சிருக்கிறார். திருப்பி நீங்க இந்த விடயத்தை குறிப்பிடுகிறீர்கள். இப்ப சுமந்திரன் வேண்டாம், சாணக்கியன் வேண்டாம், அறிவாளிகள் வேண்டாம்னா யார பாராளுமன்றத்துக்கு அனுப்புறன்ற பிரச்சனை ஒன்று இருக்கு. வேண்டாம் சொல்லல. அவரால் வந்து எதிரணியிலிருந்து வந்தவர்கள் தங்களை விமர்சனம் செய்து கொஞ்ச காலம் கட்சி பணியாற்றணும். கட்சியில நீண்ட காலமா 30-40 வருஷம் ரத்தம் சிந்துற நிலையில கட்சி பணியாற்றினவர்களை வெளியாக திறத்துறதும், எலெக்ஷன்ல வென்றிருக்க வேண்டிய சசிரேகா அவருடைய கணவர் வந்து மாவீரர் என்று பட்டம் எடுத்தவர், படுகொலை செய்யப்பட்ட மாவீரர் என்று பட்டம் எடுத்தவர். சசிரேகா வந்து போற எலெக்ஷன்லும் தேர்தல் எலெக்ஷன் கேட்டவர் வந்து கட்சியில அப்ளை பண்ணிக்கலாம், அதை தூக்கி எறிகிறார் சுமந்திரன். இவரார் சுமந்திரன் துரோகிகளோட நின்ற தேர்தலுக்கு முன்னர் எல்லாம் 20ஆம் ஆண்டு தேர்தல் 15ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு வந்து அதுக்கு முதல் வரைக்கும் போராட்டத்துக்கு எதிராக நின்றவர்கள் வந்து சசிரேகாவை வந்து தூக்கி எறிகிறதுக்கு இவர் யார்? ஆனால் இம்முறை மக்களினுடைய ஆதரவு வித்தியாசமாக இருந்திருக்கிறது. நீங்கள்
தமிழரசு கட்சி வேண்டாம் என்று சொல்ல இங்க மக்கள் அனுரகுமார திசநாயக்காவை ஆதரித்திருக்கிறார்கள். அப்ப இந்த மாற்றம் தானே இங்க ஒரு பெரிய அதிர்வாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது. இல்ல ஒன்று வந்து என்ன, கட்சி பற்றி நீங்க அப்படி சொல்லணும். கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆறும் வரலாம், ஆறும் பிரபலமா இருக்கலாம். ஆனா கட்சியை கைப்பற்றுவதற்கான அனுமதி வந்து யாருக்கும் அளிக்கப்படுறது இல்லை. அவர் வந்து வந்திருக்கு பிரபலமா இருக்கணும், நாங்கள் அதை அப்ரிசியேட் பண்றோம். கட்சியை கைப்பற்றி குறுக்க வழியில ஒரு 4 வருஷத்துக்குள்ள 5 வருஷத்துக்குள்ள கட்சியை கைப்பற்றது முனையக்குள்ள இந்த பிரச்சனை வருது. கட்சியை கைப்பற்ற முனையக்குள்ள வடமாநிலத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கல. அதுல ஒரு புரோ கும்பலோட இருந்துட்டு வந்து 4 வருஷத்துல வடமாநிலம் நடத்தாங்க, கட்சியை நடத்தாங்கன்னு கேட்கறதுன்ற அது எப்படி? அவர் பணிபுரிகிறத, அவர் பிரபலமா இருக்கிறத நாங்கள் ஆதரிக்கிறோம். அவர் வந்து கட்சியை கைப்பற்ற முனைகிறத, மற்ற கட்சியில இருந்த பழைய தொண்டர்களை இழிவுபடுத்துறத, கட்சிக்காக உழைத்தவர்களை, கட்சிக்காக விழுந்தவர்களை, கட்சிக்காக ரத்தம் சிந்தினவர்களை, கண்ணீர் சிந்தினவர்களை இழிவுபடுத்துறத மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். வாரன், இப்ப மாவை சேனாதிராஜா கட்சி தலைவராக இருந்த பொழுது அவருடைய சொற்களை யாருமே கேட்கவில்லை, அவரை வந்து வெட்டி ஓடிக்கொண்டிருந்தார்கள் என்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. அப்ப மாவை சேனாதிராஜா கட்சியினுடைய தலைமைத்துவத்தை சரியாக நிறைவேற்றவில்லை. இளைஞர்கள் வரட்டும், கட்சியை கைப்பற்றட்டும் அல்லது கட்சியை ஒழுங்குபடுத்தட்டும், மக்களினுடைய ஆதரவை பெறட்டும். இப்ப என்ன பிரச்சனை? இல்ல அது நீங்க சொல்லலாம். ஆனா விடுதலைக்காக போனோட இனத்தை சேர்ந்த யாருமே சொல்லலாது. எதிரி பக்கத்துல இருந்து வந்து கட்சியை கைப்பற்றிட்டு உண்டு. இனத்தம் சென்று ஒரு மாவீரர்களுடைய சமாதியில் என்று கொண்டு யாரும் சொல்லலாது. நேற்று துரோகியா இருந்தவர் இன்றைக்கு வந்து கட்சியை கைப்பற்றும், நேற்று துரோகியா இருந்தவர் இன்றைக்கு வந்து விடுதலை பாதைக்கு வந்து கட்சிக்கு பணிபுரியட்டும் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா கட்சியை கைப்பற்ற சொல்ல மாட்டோம். ஏன்னா விடுதலை பின்னணியில இதை பார்த்தா தான் இது புரியும். தமிழர்களுடைய வரலாற்று பின்னணியில இருந்து இதை பார்த்தா தான் புரியுமே. ஒவ்வொரு கட்சிக்காக ஒரு தடவை உயிரை பணையம் வச்சுதான் வேறு இருக்கணும் கடந்த காலங்கள்ல. அவர்களை வந்து கட்சியில இருந்து அவர்களை தூக்கி எறியலாம். வர்றவர்கள் வந்து பணிபுரியலாம், பிறகு நீண்ட கால அடிப்படையில அவர்கள் கட்சிக்குள்ள போகலாம். சூழ்ச்சி செய்து கட்சிக்குள்ள போக முனைகிறது. நீங்களே பாக்குறீங்க, ஒரு 4 வருஷத்துல வந்து எந்த கட்சிகளையும் எதிரணியில இனத்துரோக அணிகளோட இருந்துட்டு வந்து 4 வருஷத்துக்குள்ள எந்த கட்சிகளும் ஒரு இனத்தின கட்சிகளும் வர முடியும்? அதுவும் ஒரு விடுதலை போராட்ட பின்னணி உள்ள ஒரு கட்சிக்குள்ள வர முடியுமா? இல்ல, அதுதான் மற்றபடி அவரை நாங்கள் வரவேற்கிறோம். அவருடைய என்னுடைய நான் நிறைய பேரோட மட்டக்களப்போட நிறைய பேரோட எல்லாரும் வந்து அவரை வரவேற்கணும். எல்லாரும் வந்து அவருடைய பணிகளை வரவேற்க. அதுண்ட இது வந்து ஒரு தேர்தலில் அவர் அதிகம் வாக்கெடுத்தது, களத்துல வேலை செய்யற இது என்றது வந்து பிரபாகரன் தான் வரலாம்ன்றது. இன்னும் ஒரு விஷயம் என்னவெனில், இப்ப பிரபாகரன், விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடைய பெயரை பயன்படுத்தி, தமிழ் தேசியத்தை பயன்படுத்தி பலர் இதைத்தானே ஒரு மூலதனமாக கொண்டிருக்கிறார்கள். இது சரியா? இல்ல, இது வந்து நாங்கள் வந்து இப்ப தமிழரசு கட்சியை பற்றி பேசணும். தமிழரசு கட்சியில வந்து யாரும் ஒரு கட்சி வந்து ஒரு விடுதலை பின்னணி உள்ள கட்சி, சிறுநேரத்தில காலத்திலேருந்தே விடுதலை பின்னணி உள்ள கட்சி, மற்ற விடுதலை இயக்கங்களை எல்லா விடுதலை இயக்கங்களாலும் அங்கீகரிக்கப்பட்டிருந்த கட்சி, பிரபாகரனாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடுதலை கட்சி. அது போராட்டத்தின் ஒரு மறுபக்கமா இருக்கிற ஒரு கட்சிக்குள்ள வந்து கட்சியில சேர்ந்து தமிழருக்கு தொண்டாற்றுறது, எம்பியா வந்து தொண்டாற்றுறதுன்றது வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஆனா அந்த விடுதலை கட்சியை வந்து எதிரணியில இருந்து வந்து கைப்பற்ற முனைகிறதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு அவர்கள் வந்து வெயிட் பண்ணுவாங்க. அவர் தங்களை புருவனும் மற்ற சுய விமர்சனம் செய்யணும், தாங்கள் செய்த பிழை என்று. இப்பொழுது தமிழ் தேசியத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கிறது? இப்ப நீங்கள் ஏற்கனவே வந்து போராட்டத்திலே எல்லாம் பங்கு பெற்றி இருக்கிறீர்கள். தற்பொழுது இந்த மாற்றம் ஒன்று நிகழ்த்திருக்கிறது. தமிழ் தேசியத்தின் எதிர்காலம் எவ்வாறு இருக்கிறது? தமிழருடைய பிரச்சனையை வந்து எங்கட அரசியல் வந்து வெளிநாடுகள் கையாளுற அரசியலா வந்தது. அமெரிக்காவும்
அமெரிக்கா பிரிட்டனோ இல்ல மற்ற நாடுகள் வந்து கையாளுற ஒரு ஒரு நிலைக்கு வந்துட்டு 1900ங்களுக்கு பிறகு வெஸ்ட் வந்து எங்களோட விஷயங்கள்ல தலையிட ஆரம்பிச்சது. 2006ஆம் ஆண்டு ஒரு அமெரிக்காவில் வந்து கொசோவா மற்ற கொசோவாவுடைய நிலையில தமிழர்களை வச்சு அவர்களுக்கு ஒரு தனி நாடு பெற்றுக் கொடுக்கிறதுக்கான ஒரு உள்ளக முடிவெடுக்கப்பட்டதன் அடிப்படையில ஹில்லாரி கிளின்டன் அவர்களை வந்து அது வந்து பாலசிங்கம் ஒர்க் பண்ணி பாலசிங்கத்துல அவர்களுக்கு நம்பிக்கை வந்து அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்து ஹில்லாரி கிளின்டன் வந்து தமிழரசுக்கு இது விடுதலை புலிகளை வந்து டெரரிஸ்ட் இதுல வந்து அவர் கிளாரிஃபை பண்றார். அல்கெய்டா வந்து ஐடியாலஜிக்கல் டெரரிஸ்ட், அவர்கள் ஒரு காலத்திலும் மாற மாட்டினோம். எல்டிடி வந்து டெரிட்டோரியல், ஒரு நிலத்துக்காக டெரரிசம் செய்யறவர், டெரிட்டோரியல் டெரரிஸ்ட். அவர்கள் வந்து அவர் நிலம் கிடைச்சா பயங்கரவாதத்தை கைவிட்டுருவான்னு சொல்லி ஹில்லாரி கிளின்டன் கிளிய பண்ணி அந்த இந்த நிலைமையில் செம்மைப்பட்டு கொண்டு வர்ற பொழுது விடுதலை புலிகள் வந்து கஸ்ட்ரோவுடைய அழுத்தத்தால விடுதலை புலிகள் வந்து பாலசிங்கத்தை ஓரம் கட்டிட்டு அதுக்காகத்தான் அமெரிக்கா வந்து கடுமையான ஒரு நிலைப்பாட்டை விடுதலை புலிகளுக்கு எதிரான நிலைப்பாடுகளை ஆதரிக்க ஆரம்பித்தது. அதுவரைக்கும் வந்து கொசோவா மாதிரியான ஒரு நிலையில விடுதலை புலிகளை வந்து பாலசிங்கம் வந்து உயர்த்தி வைத்திருந்தார். 2002 ஒஸ்லோவில் பேச்சுவார்த்தை நடத்துற பொழுது நான் பார்வையாளராக இருந்தேன். நான் அப்ப எரிக் சோலேம் விடுதலை புலிகளுக்கும் இடையில ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்ப நான் பார்வையாளராக இருந்தேன். அப்ப வந்து எனக்கு அண்டன் பாலசிங்கம் சொன்னது, இப்படி அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஆனா இயக்கம் வந்து இந்த முடிவை ஏற்ற தவிர இயக்கத்துக்கு வழியில் எல்லா பாலங்களும் உடைஞ்சிட்டது. இந்தியாவோட உள்ள பாலம் உடைஞ்சிட்டது. இயக்கத்தில் இருக்கிற ஒரே ஒரு மார்க்கம் இப்ப வந்து கொசோவா மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு தேர்தல்ல நின்று ஒரு இடைக்கால ஒரு மாநில தேர்தலில் நின்று வென்று அது செயல்பட விடாமல் தடுத்தா வந்து அவரோட தனிநாடகாரத்துக்கு அமெரிக்கா ஆதரிக்க தயாரா இருக்கு. இதை வந்து நீங்க இந்த விஷயத்தை வந்து நீங்களும் இருக்க அழுத்துங்கன்னு சொல்லி என்னட்ட பாலசிங்க கேட்டுக்கொண்டோம். நானும் பள்ளியில போய் இதை பற்றி அழுத்தினா. ஆனா கஸ்ட்ரோ வந்து என்னையும் வந்து என்னோட எதிராக இருந்து நான் வந்து கஸ்ட்ரோவுண்ட இதுக்குள்ளாலதான் வன்னிக்கு போகணும். நான் கஸ்ட்ரோவுடைய இதுக்குள்ளால வன்னிக்கு வரதுண்டா, அவருடைய ஆபீஸுக்குள்ளால வன்னிக்கு வரனா நான் வன்னிக்கு வரமாட்டேன்னு சொல்லி அப்புறம் எனக்கு ஸ்பெஷலா வந்து இன்டெலிஜென்ஸ் வாசலால வன்னிக்கு வர்றதுக்கு அனுமதிக்கப்பட்டது. இப்ப கஸ்ட்ரோவுக்கும் பாலசிங்கத்துக்கு நடந்த போராட்டங்கள் தான் இந்த தோல்வி காரணம். மற்ற இந்தியாவோட வந்து உள்ள பிரச்சனை, இந்தியாவோட உள்ள பிரச்சனைகளையும் நானும் டீல் பண்ணேன். நான் விடுதலை புலிகளும் கேட்டுக்கொண்டு இந்திய தூதரகம் கேட்டோம், நான் டீல் பண்ணேன். அந்த விஷயங்கள் பலது நான் இங்க பேச இயலாது. இப்ப திரும்ப வந்து இப்ப ஜேபி வந்திருக்கு. ஜேபி வந்தால திரும்பவும் சர்வதேச சூழல்கள் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. இப்ப பலஸ்தீனிய விடுதலை இயக்கம் முடிஞ்சதுன்னு தான் எல்லாரும் இருந்தது. இதுக்கு மேல அவையால ஒன்றும் செய்யலாம். சர்வதேச ரீதியான பின்புலம் தான் திரும்ப அவர்களை மேல கொண்டிருக்கு. இந்த மாதிரியான சூழல் எங்களுடைய விடுதலை அமைப்புக்கு இருக்கு, எங்களுடைய அரசியல்லையும் இருக்கு. அமெரிக்காவும் இந்தியாவும் வந்து முன்னணியான தலையிட இருந்தது.
இப்ப விடுதலை புலிகள் இல்ல. ஆனா விடுதலை உணர்வும் விடுதலை ஆர்வலர்களும் வந்து உலகம் முழுக்க இருக்கணும். அவர்கள் உங்களுக்கு தெரியும், விடுதலை போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே தாங்கள் வாழ்ற நாட்டு ராணுவத்துல சேர்ந்து பயிற்சி பெறுகிற இளைஞர்களை பற்றி கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பல இளைஞர்கள் எங்கட பிள்ளைகள் கூட பல இளைஞர்கள் வந்து அவரோட ரத்தத்துல இந்த விஷயம் இருக்கு. இந்த விஷயம் இருக்கு. பலஸ்தீனர்களுடைய ரத்தத்துல இருக்கிற மாதிரி எங்களிலும் பலருடைய ரத்தத்துல இந்த இந்த விஷயம் இருக்கு. இப்பவே பாக்குறீங்க, இப்பவும் ரோட்டில் இறங்கி பெண்கள் போராடுகிறார்கள் வடகிழக்கு மாநிலங்கள். அவர்கள் வந்து அஞ்சவில்லை. இப்ப மெஜாரிட்டியோட ஜேபி வந்திருக்கிறதால வந்து அஞ்ச இல்லை. அதே மாதிரி போர்ல தோற்ற பிறகும் கூட அவர்கள் ரோட்ல இறங்குறதுக்கு அஞ்ச இல்லை. அப்ப இந்த சர்வ சூழல் வந்து திரும்பவும் வந்து மேம்பட்டு வர்ற தகவல் பலத அறியக்கூடியதா இருக்கு. இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து ஒவ்வொரு அணிகளில இந்த வேலையில செய்யுது. இந்த வேலை இந்த மாதிரி அணுகுமுறைகள் இருக்கு. இந்தியாவோட உள்ள உறவுகள் வந்து களத்துல உள்ளவர்களோடும் அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய உறவுகள் வந்து வெளியில உள்ளவர்களோடும் இருக்கு. இந்த விஷயங்கள் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்லது. இவ்வளவு நேரமும் இலங்கை அரசியல் நிலவரங்கள் தொடர்பாகவும் மற்றும் தமிழரசு கட்சியினுடைய தலைமைத்துவம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் கவிஞர் மற்றும் அரசியல் கருத்தாளர் வாய்ஸ் ஜெயபாலனோடு பேசினோம். நன்றி உங்களுக்கு. வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.